கைஸ் இந்த 5 ட்ரிக் யூஸ் பண்ணா போதும் இந்த யூஎம்பி கன்ல ரீகாயிலே ஆகாம எனிமிக்கு ஒன்லி ரெட் நம்பர்ஸ் மட்டும் தான் விழுகும். இந்த ட்ரிக்கோட சேர்த்து ரேட் ஆஃப் ஃபயர், மூவ்மெண்ட் ஸ்பீட், அக்யூரசி இன்க்ரீஸ் பண்றதுக்கு கேரக்டர் காம்பினேஷன் கூட சொல்லிருக்கேன். என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்பர் 1, லெட் them rust or fire first. யூஎம்பி கன் யூஸ் பண்ணும்போது நீங்க கவர் எடுத்துட்டு எனிமியை ரஷ் பண்ண விடுங்க, இல்லனா எனிமியை ஃபர்ஸ்ட் ஃபயர் பண்ண விடுங்க. எனிமி ரஷ் பண்ணும்போதும் ஃபயர் பண்ணும்போதும் நம்ம சும்மா டிராக் பண்ணாலே எனிமிக்கு ஹெட்ஷாட் விழுகும். ட்ரிக் நம்பர் 2, இப்போ எனிமி ரைட் சைடுல மூவ் பண்றான் அப்படின்னா நீங்க இந்த கர்சரை மட்டும் ரைட் சைடு மூவ் பண்ணி உங்க ஃபயர் பட்டனை அழுத்தி பிடிப்பீங்க. இப்படி பண்ணும்போது ஹெட்ஷாட் விழுகாது. எனிமி எந்த பக்கம் மூவ் பண்றானோ அந்த பக்கம் இந்த கர்சரை மூவ் பண்றது கூட உங்க ஃபயர் பட்டனையும் அதே சைடுல டிராக் பண்ணணும். ட்ரிக் நம்பர் 3, ஷார்ட் ரேஞ்ச் எனிமி இருக்கான் அப்படின்னா இந்த ஒயிட் கலர் எய்ம் காட்டும் போது ஸ்பீடா டிராக் பண்ணணும். இதே லாங் ரேஞ்ச், மிட் ரேஞ்ச் அப்படின்னா இந்த ரெட் கலர் எய்ம் காட்டும் போது ஸ்மூத்தா நம்ம டிராக் பண்ணாலே ஹெட்ஷாட் விழுந்துரும். ட்ரிக் நம்பர் 4, ரீகாயில் கண்ட்ரோல் பண்றதுக்கு நல்லா பாருங்க. 4 புல்லட்டுக்கு மேல நம்ம கண்டினியூஸா ஃபயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எய்ம் பெருசாகி ரீகாயில் ஆக ஆரம்பிக்குது. அப்போ 4 புல்லட்டுக்கு மேல ஃபயர் பண்ணாதீங்க, அப்போதான் ஹெட்ஷாட் விழுகும். ஸ்விட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்க. லாஸ்ட் நம்ம மூவ்மெண்ட் ஸ்பீடு, அக்யூரசி, ரேட் ஆஃப் ஃபயர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு கேரக்டர் காம்பினேஷனோட கன் ஸ்கின் கூட சொல்றேன். லூனா கேரக்டர், டிபி கேரக்டர், தசா கேரக்டர், இது கூட ஆக்டிவ் ஸ்கில் நீங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பத்தி தெளிவா நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அப்புறம் யூஎம்பிக்கு இந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் கன் ஸ்கின் யூஸ் பண்ணுங்க. சோ கேரக்டர் பவர் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். மறக்காம லைக் கொடுத்துட்டு ட்ரை பண்ணுங்க.